Hello everyone, welcome to one of the most important sessions. So இந்த செஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம NTA நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்திருக்க எல்லா கொஷினோட சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற கொஷின் போக இப்போ புதுசாக 2024 கொஷினையும் சேர்த்து சால்வ் பண்ணுவோம். வாங்க கொஷின்ஸை பார்க்கலாம். Question number 1 என்ன? A particle moving with a velocity v is acted by 3 force. 3 force இந்த பார்ட்டிகல் மேல ஆக்ட் ஆகுது. அப்ப velocity of the particle என்னவாக இருக்கும்? ஓகேவா? நல்லா பாருங்க, இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் யூஸ் பண்ணோம், இல்ல parallelogram ஆஃப் அடிஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் என்ன சொல்லுது நல்லா பாரு. ஃபர்ஸ்ட் வெக்டாரோட டெயில் ஹெட்டோட செகண்ட் வெக்டாரோட என்ன ஜாயின் பண்ணிருக்கேன் பாரு. ஃபர்ஸ்ட் வெக்டாரோட ஹெட்டோட செகண்ட் வெக்டார் டெய்ல் என்ன ஜாயின் பண்ணியிருந்தால் இதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் வெக்டரோட டெய்ல இருந்து ரெண்டாவது வெக்டரோட ஹெட்டுக்கு தான் இந்த ரிசல்டன்ட் போகும். இதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். இன்னும் சிம்பிள் விஷயத்துல சொல்லணும்னா, சப்போஸ் இது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள், நல்லா பாரு, இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு, இங்க போயிருக்கு, இங்க போயிருக்கு. இது எல்லாத்தோட சம்மு பார்த்தீங்கன்னா 0. சம் ஆஃப் ஆல் த வெக்டார் இந்த கேஸ்ல என்ன வரப்போகுது? 0ன்னு வரப்போகுது. எப்படி சார்? நல்லா பாரு, இதை வந்து நீ F1 வச்சுக்கோ, இது வேல்யூ F2. அப்ப இந்த F3 வெக்டார் நல்லா பாரு, F1 வெக்டார் பிளஸ் F2 வெக்டாருக்கு ஈக்குவலா இருக்குமா இருக்காதா? அப்ப நல்லா பாரு, சப்போஸ் இது F1 வெக்டார், இது F2 வெக்டார், இது இப்படி போயிருந்தா தான் F3 வெக்டார், கரெக்டா இல்லையா? இதான் என்னோட F3 வெக்டார். ஆனா இங்க இருக்கிறது எப்படி இருக்குது? உல்டாவாக இருக்குது, கரெக்டா இல்லையா? அப்ப 3 வெக்டாரை ஆட் பண்ண சொல்றாங்க. என்ன 3 வெக்டார்? F1 வெக்டார் பிளஸ் F2 வெக்டார் மைனஸ் F3. ஏன் சார் மைனஸ் F3? இந்த வெக்டார் உல்டாவா இருக்குது, அவ்வளவுதான். இப்படி போயிருந்தா F3, இது இப்படி வந்திருக்கு, அப்ப மைனஸ் F3. அப்ப 3 வெக்டாரோட சம் எவ்வளவுன்னு கேட்கறான். எனக்கு என்ன தெரியும்? F1 வெக்டாரையும் F2 வெக்டார் ஆட் பண்ணா எனக்கு F3 கிடைக்கும். அப்போ F3 வெக்டார் மைனஸ் F3 வெக்டார், அப்ப என்ன ஆகுது? ஆன்சர் 0 கிடைக்குது. புரியுதா? என்ன டிஃபிகல்ட்டி? ஒரே ஆன்சரை திரும்பி திரும்பி சொல்லுவேன், மற்றவங்க ஆன்சர் பண்றாங்களா இல்லையா நான் பார்க்கணும். பிரணவ் ஜோஷுவா, ஓகேவா? ஏன்னா நீங்களே ஃபுல்லா வரிசை பிபி பிபின்னு போட்டாரு, இப்ப மற்றவங்களுக்கு அது புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஓகே, அப்ப நல்லா பாரு, இந்த கேஸ்ல பாரு, ஃபர்ஸ்ட் வெக்டார், செகண்ட் வெக்டார், தேர்ட் வெக்டார், இது ஒரு கண்டினியூஸ் செயின் மாதிரி ஆயிடுச்சு, கரெக்டா? ஒரு கம்ப்ளீட் பாத் மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இந்த இடத்துல என்னோட சம் ஆஃப் ஆல் த வெக்டார்ஸ் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்ப சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ், நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி எவ்வளோ? 0. ஃபோர்ஸ் 0னா ஆக்சிலரேஷன் என்ன? 0. ஆக்சிலரேஷன் 0வா இருந்தா வெலாசிட்டி என்ன? சுஜிதா போய் படிமா. வெலாசிட்டி என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்டாக இருக்கும். புரியுதா சுஜிதா? இங்க உட்காராத, கிளம்பு. நாளைக்கு அந்த புள்ள போர்டு எக்ஸாம் வச்சுக்கிட்டு உட்காந்து 11th படிச்சுக்கிட்டு இருக்கா. போ நீ போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வா, சரியா? என்ன டிஃபிகல்ட்டி? அப்ப வெலாசிட்டி கான்ஸ்டன்டாக இருக்கும். நல்ல ஒரு தடவை ரிவைஸ் பண்ணு, நாளைக்கு எக்ஸாமுக்கு நல்ல ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோ. எல்லா டெரிவேஷன் ஒரு தடவை போட்டு பார்த்துக்கோங்க, சரியா? போட்டு பார்த்துட்டு எல்லா ஃபார்முலா ரீகால் பண்ணி நல்லா தூங்கு. காலைல எந்திரிச்சதுக்கு அப்புறமேலே சும்மா ஒரு தடவை மேலோட்டமா பார்த்துட்டு போனா போதும், ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி போறதுக்கு அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, ஒரு தடவை நல்ல வருஷம் ஃபுல்லா படிச்சதுதான், ஓகே? அதனால 1 நாள்ல டிஃபரன்ஸ் வரக்கூடாது. பட் ஒரு தடவை டிரைவ் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏதாச்சும் டவுட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, சரியா? ஓகே, இது பாரு. A block of mass 10 kg is in contact against the inner wall of the hollow cylindrical drum of radius 1 meter. The coefficient of friction between the block and the inner wall. இந்த மாதிரி கொஸ்டினை சால்வ் பண்றதுக்காக நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரிக். என்னன்னா, 2 டைப் ஆஃப் கொஸ்டின். ஒன்னு இப்படி வச்சுக்கிட்டு இதுக்கு மேல ஒரு பாக்ஸை வச்சிருவான். இந்த இடத்துல வெலாசிட்டி கேட்டானா ரூட் ஆஃப் மியூ ஜிஆர், சரியா? ரூட் ஆஃப் மியூ ஜிஆர். இந்த கேஸ்ல ஒமேகா கேட்டாங்கன்னா மியூ ஜி பை ஆர். ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினுமே சால்வ் ஆயிரும், சரியா? இந்த இடத்துல கிராமோஃபோன் சொல்லி கொடுப்பான், டெத் வெல்னு சொல்லி கொடுப்பான், சரி, என்ன வேணாலும் சொல்லி கொடுக்கலாம். நீங்க இந்த கீழே இந்த சர்ஃபேஸ்ல இப்படி சுத்துறீங்களா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு.
நீங்க இந்த இடத்துல சுத்த போறீங்க ஓகேவா. டெத் வெல் ஆக்சுவலா இந்த கேஸ்ல வரும். நீங்க இங்க சுத்துறீங்க, இந்த கேஸ சுத்துறீங்கன்னு சொன்னா உங்க வெலாசிட்டியோட ஃபார்முலா வந்து இங்க வந்து மியூ வந்து நியூமரேட்டர்ல இருக்கும், இது ஓரமா போயிடுச்சு. அப்ப மியூ எங்க கொண்டு வந்துரு, டினாமினேட்டர்ல கொண்டு வந்துரு. ஒமேகா வேணுமா, அவ்வளவுதான் கொஸ்டின். புரியுதா? இதுக்கு மேல கொஸ்டின் ஒண்ணுமே கிடையாது. இந்த இடத்துல ரொட்டேஷனல் மோஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினுமே சால்வ் ஆயிரும். நம்ம கேஸ் என்ன இருக்குது, அகைன்ஸ்ட் இன்னர் வால், அதாவது இப்படி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ட்ரம் இருக்கு, அதோட இன்னர் வால் இப்படி சுத்தி சுத்தி வரீங்க. அதாவது நீங்க ரெண்டாவது கேஸ்ல மாட்டிருக்கீங்க. அதுல ஒமேகா கேக்குறான், என்னென்ன ரேடியஸ் கொடுத்துட்டான், என்ன இருக்குது நல்லா பாரு, இந்த வேல்யூ கொடுத்துட்டான், ஜியோட வேல்யூ 10. அப்ப சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 10 by 0.1 into 1. இந்த 0.1 மேல போயிடுச்சுன்னா அது வந்து into 10 ஆயிரும், அதாவது 100. அப்ப ரூட் ஆஃப் 100 என்ன வருது, 10 வரும். சரியா? 0.1 நீ 1/10 எழுதலாம். சரியா? புரிஞ்சவன் எப்படி வேணாலும் பண்ணு, இல்லைன்னா 10 0.1 டிவைட் பண்ணு, ஆன்சர் 100 ஒரு 100க்கு ரூட் எடுத்துக்கோ. ஸோ ரூட் ஆஃப் 100 வந்து 10. இந்த கொஸ்டின்ல வேற என்ன ட்விஸ்ட் பண்ணலாம், ஒன்ட்ட இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி கேட்கலாம். ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா ஒமேகா வந்துருச்சுன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. அப்ப ஃப்ரீக்வன்சி என்ன ஆயிரும், ஒமேகா பை 2π. அப்ப 10/2π இருக்கா. இது பேசிக்கலி என்னது, ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சியோட யூனிட் ரேடியன் பர் செகண்ட்ல இருக்கக்கூடாது, ஹெர்ட்ஸ்ல இருக்க வேண்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த கொஸ்டின் பாரு. A truck is stationary and has a bob suspended by a light string. ஒரு கயிறு தொங்கிட்டு ஒரு பாப் அங்க தொங்கிக்கிட்டு இருக்குது. சரியா? சும்மா எப்படி சொல்றது, இல்லை என்கிட்ட இப்போதைக்கு எந்த கயிறும் கிடைக்காது. சரி, இல்லை சும்மா யோசிச்சு பாரு. இந்த ஸ்ட்ரிங் இங்க எண்ட்ல என்ன இருக்கு, ஒரு பாப் தொங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா வண்டியை முன்னாடி கொண்டு போறேன். அப்போ பாப் என்ன ஆகும், பின்னாடி இப்படி ஆக்சிலேஷன். இப்போ நீ உட்காந்துருக்க, வண்டி திடீர்னு ஆக்சிலேட் ஆகுது, நீ என்ன பண்ண, இப்படி பின்னாடி போவ. கரெக்டா இல்லையா? ஸோ இதான் சூடோ ஃபோர்ஸ் கான்செப்ட். அப்போ நல்லா நீ வச்சுக்கோ, ட்ரக்கை வந்து ரைட் சைடு மூவ் பண்றாங்க. ட்ரக்ல உட்காந்துருக்க, ஒரு பாப் தொங்கிக்கிட்டு இருக்குது, ட்ரக்கு முன்னாடி போகுது, இந்த பாப் என்ன ஆகும், பின்னாடி சைடு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்னென்ன கேட்கலாம் எல்லாமே சொல்றேன். ஓகேவா? பிவைக்கோட சேர்த்து என்னென்னலாம் கேட்க முடியுமோ நான் உனக்கு எல்லாமே சொல்லிடுறேன். இந்த ஆங்கிள் தீட்டா கரெக்டா? நல்லா பாரு, ஆக்சிலரேஷன் முன்னாடி ஆகுது, அப்ப சூடோ ஃபோர்ஸ் எங்க ஆக்ட் ஆகுது, பின்னாடி. அதனால தான் இது என்ன வரைக்கும் இந்த சைடு வந்திருக்குது. ஓகேவா? ஓகே ஃபைன். இப்ப நல்லா பாரு, இந்த இடத்துல இருக்கிறது இவன் டி காஸ் தீட்டாவா, இந்த இடத்துல இருக்கிறது இது என்னது, டி சைன் தீட்டா. இந்த பெண்டுலம் பாப், இந்த பெண்டுலம் பாப், இந்த பாப் மேல கீழே என்ன ஆக்ட் ஆகுது, எம்ஜி ஆக்ட் ஆகுது. இந்த சைடு என்ன ஆக்ட் ஆகுது, எம்ஏ ஆக்ட் ஆகுது. அப்ப மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்துட்டு இந்த டான் தீட்டா தான் கேட்க போறாங்க. பட் என்னென்னலாம் கேட்கலாம், வந்துட்டு டென்ஷன் கேட்கலாம். சரியா? அப்ப நல்லா பாரு, டி காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம்ஜி. இந்த மேல இருக்க ஃபோர்ஸும் கீழே இருக்க ஃபோர்ஸ் ஈக்குவேட் பண்ணிட்டேன். இந்த ரெண்டு ஃபோர்ஸை ஈக்குவேட் பண்ண போறேன். டி சைன் தீட்டா ஈக்குவல் டு எம் இன்டு ஏ. ஓகேவா? அப்போ ஒன்னு என்ன பண்ணி இந்த தீட்டாவை கண்டுபிடிச்சு, தீட்டா எப்படி கண்டுபிடிச்சு, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிட்டேன்னா டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, a by g. அப்ப இது ரெண்டுத்தோட ரேஷியோ கண்டுபிடிச்சா டான் தீட்டா கிடைக்கும். அந்த தீட்டோட வேல்யூ போய் மேல சப்ஸ்டிட்யூட் பண்ணா டென்ஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகே? இப்போ இந்த கேஸ்ல என்ன கேக்குறாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெண்டுலம் எந்த சைடு மூவ் ஆகும், லெஃப்ட் சைடா ரைட் சைடா? சார் எனக்கு தெரியும் சார், லெஃப்ட் சைடு. தெரியாது சார், பரவாயில்லையா, எல்லா ஆப்ஷன்லயுமே அவனே என்ன சொல்லிட்டான், பெண்டுலம் லெஃப்ட் சைடு வரப்போகுது. அடுத்த ஆங்கிள் என்னன்னு கேக்குறாங்க, ஆங்கிள் என்ன சார் வரும், tan theta is equal to a by g. theta is equal to என்ன ஆயிரும், tan inverse of a by g. so tan inverse of a by g. இதான் உங்க ஆன்சர். வெரி குட். ஒருத்தர் ஆன்சர் பண்ணி மற்றவங்களுக்கு என்ன புரியுதா இல்லையாப்பா? A body of mass m is kept on a rough horizontal surface. The horizontal force is applied on the body, but it does not move. The resultant of the normal reaction and frictional force acting on a body. ஒரு பாடி இருக்கு,
இந்த பாடி மேல நல்லா பாரு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, கீழே இந்த பாடி நிக்கிது கரெக்டா இல்லையா? இந்த இடத்துல தரை இல்லைன்னா என்ன இருக்கும், இந்த பாடி கீழே போயிருக்கணும். அப்பனா என்ன அர்த்தம், இந்த பாடி கீழே போகாம இருக்கணும். இந்த தரை வந்து என்ன பண்ணுது, இந்த பாடி மேல ஒரு நார்மல் ஃபோர்ஸ் மேல கொடுக்குது. யோசிச்சு பாரு, நான் ஒரு பொருள் வைக்கிறேன், அது கீழே விழுந்துருது. ஏன்? ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் கீழே எம்ஜி ஃபோர்ஸ்ல யாரோ இழுக்கிறான். ஆனா இதே நான் இப்போ ஒரு சர்ஃபேஸ் மேல அந்த ஆப்ஜெக்ட் வைக்கிறேன்னா இப்ப அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகல, கீழே போகல. ஏன்னா இவன் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் கீழே வந்து கிராவிட்டி கொடுக்குதோ அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் யார் கொடுக்குறா, இந்த இடத்துல நார்மல் கொடுக்குறான். ஒரு சில டைம் என்ன ஆகும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்ட் எப்படி வச்சிருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், அப்படியே கீழே போகும். ஏன்? ஏன்னா கீழே கொடுக்குற எம்ஜி என்னவா இருக்குது, அதிகமா இருக்கு. சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் மேல கொண்டு போற அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த சர்ஃபேஸோட நார்மல் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு நார்மல் ஆக்ட் ஆகுது, இதை நோக்கி நார்மல். அந்த நார்மல் எதுக்கு ஈக்குவலா இருக்கு, இது வந்து ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல ரெஸ்ட்ல இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், என் நார்மல் வந்து எம்ஜிக்கு ஈக்குவலா இருக்குது. ஓகே, சோ நார்மல் இதான் நம்மளோட நார்மல். இந்த ஆப்ஜெக்ட் மேல ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகுமா, ஆகாதா? கண்டிப்பா ஆக்ட் ஆகும். இல்லன்னு யோசிச்சு பாரு, என்ன சொல்றாங்க, பாடி ஆஃப் மாஸ் m is kept on horizontal surface. ஒரு ஹரிசாண்டல் நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஒரு ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸ்ல வச்சிருக்கேன், நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஃபோர்ஸ் கொடுத்த உடனே ஆப்ஜெக்ட் என்ன இருக்கும், மூவ் பண்ணிருக்கணும். ஆனா மூவ் பண்ணல. ஏன் மூவ் பண்ணல? ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப இது ஒரு ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் கண்டிஷன்ல இருக்குது. சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும்னா இது ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் என்ன ஃபிரிக்ஷனுக்கு மாறணும், கைனெட்டிக் ஃபிரிக்ஷனுக்கு மாறணும். அப்ப நான் இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னால் என் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், இது அப்போஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போஸ் பண்ற மாதிரி இந்த டைரக்ஷன்ல இருக்கும். கரெக்டா இல்லையா? அதோட வேல்யூ என்ன, ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா வந்து மியூ டைம்ஸ் n. இந்த என்னோட வேல்யூ mg. அப்ப நல்லா பாரு, இது ஒரு ஃபோர்ஸ் mg, இது ஒரு ஃபோர்ஸ் மியூ டைம்ஸ் mg. அப்ப இது ரெண்டுத்துக்கு ரிசல்டன்ட் வேணும்னு கேக்குறாங்க. இதான் ரெண்டுத்தோட ரிசல்டன்ட், ரெண்டுமே பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப நல்லா பாரு, ரிசல்டன்ட் வேணும் என்ன பண்ணு, இதோட ஸ்கொயர் பிளஸ் இதோட ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளர ரூட் ஆஃப் mg ஸ்கொயர் பிளஸ் மியூ mg ஓட ஸ்கொயர். அப்ப mg என ரூட்டுக்கு வெளியே காமனா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எதுவுமே இருக்காது, ரூட் ஆஃப் 1 இருக்கும். செகண்ட் டேர்ம்ல மியூவோட ஸ்கொயர் இருக்கும். அப்ப இந்த அளவுக்கு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. கரெக்டா இல்லையா? சோ எந்த ஆப்ஷன்? அப்ப நான் கொடுத்திருக்க ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, இதை விட கம்மியான ஃபோர்ஸ் தான் நான் கொடுத்திருக்கேன். ஓகே, இதோட கம்மியான ஃபோர்ஸ். இது பாரு, two bodies of mass 4 kg and 6 kg are tied to the end of massless string. The string pass over a pulley. இந்த மாதிரி கொஸ்டின்ல உன்ட்ட ஆக்சலரேஷன் கேட்கறான். இந்த மாதிரி கொஸ்டின்ல என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்னா, இந்த கொஸ்டின்ல டென்ஷன் கேட்கலாம். உன்ட்ட டென்ஷன் கேட்கறாங்கன்னா சரி, நல்லா பாரு, ஈக்குவேஷன் மாதிரி எழுத ஆரம்பிப்போம். ஃப்ரீ பாடி டயக்ராமோட ஈக்குவேஷன். நல்லா பாரு, 4 kg 6 kg ரெண்டு மாஸ் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் எந்த சைடு கீழே போகும், இது உனக்கு சைடுல வர, இது ரைட் ஹேண்ட் சைடு கீழே போகுமா இல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே போகுமா? எனக்கு ஆன்சர் பண்ண, ரைட்டா லெஃப்டா? எந்த பாக்ஸ் கீழே போகுது, இந்த பாக்ஸ் கீழே போகுதா இல்ல இந்த பாக்ஸ் கீழே போகுதா? ரைட்ல இருக்கதா லெஃப்ட்ல இருக்கதா? அவ்வளவு பெருசா எழுத கஷ்டமா இருக்குன்னா 6 4 அப்படின்னு கூட போடு. ஒரு பையன் பீன்னு சொல்லியிருக்கேன், இதுல பீனை எதை எடுத்துக்கிறது? ரைட் லெஃப்ட் ஆப்ஷன்ல இருக்கு, இல்ல 4 6ன்னு சொல்லுங்க. ஓகே, அவன் ஆன்சர் பீன்னு சொன்னான். ஓகே, புரிஞ்சு, குட். ரைட்ல இருக்க மார்க்ஸ் கீழே போகுது. ஏன் கீழே போகுது? ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு மாஸ் அதிகமா வச்சிருக்கீங்க சார், அப்ப ரைட் சைடு கீழே போகும். அப்ப ஆக்சலரேஷன் கீழே இருக்குமா? டென்ஷன் மேல, இந்த பாக்ஸ் மேல கீழே mg ஆக்ட் ஆக போகுது, இந்த பாக்ஸ் மேல கீழே mg, இந்த பாக்ஸ்ல ஆக்சலரேஷன் மேல. ஏன்? ஏன்னா இப்படி இழுக்கிறீங்க, அப்ப இவன் கீழே போறான், இவன் மேல போறான். இதை வந்து m1 வச்சுக்கோ, அது m2 வச்சுக்கோ உங்க கன்வீனியன்ஸ் ஆக. அப்ப ஃப்ரீ பாடியில என்னென்ன எழுதலாம் நீ? இந்த சைடு கீழே போகுது, அப்ப என்ன அர்த்தம், இந்த m2g அதிகம். m2g minus t is equal to m2 times a. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன ஆகும், t minus m1g equal to m1 into a. இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் ரெண்டு பாடி டயக்ராம் உள்ள இருந்து கிடைச்ச ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் பாரு, இதுல இருந்து என்ன கேட்கலாம், இதெல்லாம் எழுதி சால்வ் பண்ற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது, நான் பண்ணவும் மாட்டேன். ஏன்னா ஷார்ட்கட்ஸ் இருக்கு. ஒன் டைம்ல ஏ கேட்பான். ஏவோட ஃபார்முலா நல்லா பாரு,
m2g minus m1g divided by m1 plus m2. இல்ல சார் புரியல சார், இப்படி எழுதிக்கோ. இந்த இடத்துல சப்ராக்ஷன் ரிமூவ் பண்ணிட்டு நான் டிஃபரன்ஸ்ங்கிற சைன் போட்டுறேன். ஏன்? ஏன்னா நீ பாட்டுக்கு மைனஸ் கொண்டு வந்து, சரி மைனஸ் வந்துருச்சு சார் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூ சப்ராக்ட் பண்ணிக்கோ. சார் எனக்கு ஆக்சிலரேஷன் நெகட்டிவ்ல இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எந்த டைரக்ஷன் பாசிட்டிவ்ல எடுத்திருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான் நெகட்டிவ்ங்கிறது. ஓகே, ஸோ இது என்ன ஃபார்முலா? பேசிக்கலி நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ். அவன் நல்லா பாரு, நெட் ஃபோர்ஸ் என்ன? m2g மைனஸ் m1g. மைனஸ்னா டிஃபரன்ஸ் போட்டிருக்கேன், எந்த நம்பர் பெருசோ அது வந்து முன்னாடி போட்டுக்கோ, அவ்வளவுதான். ஆக்சிலரேஷன் கேட்டா இது வேற என்ன சார் கேட்கலாம் இந்த கொஸ்டின்ல? டென்ஷன் கேட்கலாம். 2m1 m2 by m1 plus m2 into g. இதான் ஃபார்முலா. புரியுதா? சரி, ஒரு சில பேருக்கு டவுட் வரும், என்ன சார் நெட் ஃபோர்ஸ்ல மட்டும் சப்ராக்ட் பண்றீங்க, நெட் மாஸ்னு வரப்ப ஆட் பண்றீங்க? ஃபோர்ஸ் ஒரு வெக்டார் குவான்டிட்டி, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? சப்ராக்ட் பண்றோம். ஆனா மாஸ் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, அதனால ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தாலும் சப்ராக்ஷன் ஆனது அடிஷன் மட்டும் தான் வரும். ஓகே, சரி. அப்ப நல்லா பாரு, இந்த ரெண்டு டைப் கொஸ்டின் தான் இதுல கேட்க போறாங்க மெயினா. அப்ப m2g பெரிய மாஸ் எது? 6, 6 ல இருந்து 4 கழிச்சிரு. 2g 6 plus 4 என்ன? 10. இதை சிம்பிளிஃபை பண்ணா g by 5. ஸோ என்னெல்லாம் கேட்க முடியுமோ எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? இதான் கொஸ்டின். கால்குலேட் த ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக். இப்போ நல்லா பாரு, இங்க பிரச்சனை என்ன? போன தடவை இந்த ட்ராலி வந்து இந்த சைடு தொங்கிக்கிட்டு இருந்துச்சு, இந்த சைடு இந்த தடவை அது தொங்கவில்லை. ஓகேவா? இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது? இவன் கீழே இழுக்க ட்ரை பண்றான், அப்ப ஆக்சலரேஷன் கீழே இருக்குமா? டென்ஷன் மேல இருக்கும். இந்த டென்ஷன் இவனை இங்கிட்ட இழுக்க பார்க்கறான், பின்னாடி என்ன இருக்குது? ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. கரெக்டா இல்லையா? போன தடவை மாதிரி நீ உட்காந்து ஈக்குவேஷன் எழுதலாம். இதுக்கு என்ன எழுதுவ? m2g minus t is equal to m into e. இந்த இடத்துல என்ன எழுதுவ? இந்த ஆப்ஜெக்ட் முன்னாடி வர போகுது. கரெக்டா இல்லையா? அப்ப டென்ஷன் மைனஸ் மியூ டைம்ஸ் n is equal to, ஸோ இது வந்து m2, இது m1a. இவ்வளவுதான் ஒன் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? புரியுதா? இது ஈக்குவேஷன். இப்போ உன்ட்ட ஆக்சலரேஷன் யாராச்சும் கேட்டாங்கன்னா என்ன பண்ணு? நெட் ஃபோர்ஸ். இந்த ஆப்ஜெக்ட்ல ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒரு ஃபோர்ஸ் இந்த ஆப்ஜெக்டை பிடிச்சி கீழே இழுக்குது, ஒரு ஃபோர்ஸ் இந்த ஆப்ஜெக்டை பின்னாடி இழுக்குது. எந்த ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும் சார்? ஆப்வியஸ்லி இந்த ஃபோர்ஸ். அதனால தான் இந்த ஆப்ஜெக்ட் மேல அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. கரெக்டா இல்லையா? சப்போஸ் இந்த ஃபோர்ஸ் அதிகமா இருக்குன்னா இந்த ஆப்ஜெக்ட் கீழே போகாது. அப்ப ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆப்வியஸ்லி இந்த ஆப்ஜெக்ட் கீழே போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஆக்சலரேஷன் கேட்டானா இங்க ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் எவ்வளோ? m into g. ஸோ இதோட m2, அந்த சைடு இருக்கிறது என்ன? மியூ டைம்ஸ் n. மியூ என்னோட வேல்யூ என்ன? m1 into g. அவ்வளவுதான். g by m1 plus m2. அதே கான்செப்ட் தான். m2 ஓட வேல்யூ என்ன? 2னு போட்டுக்கோ. மியூ டைம்ஸ் m1, மியூவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? 0.05. அதை வந்து 10ஆல மல்டிப்ளை பண்ணு. 0.05 10ஆல மல்டிப்ளை பண்ணா 0.5. எவ்வளவு தெளிவா எழுதுற பத்தி 0.5 இப்படி தான் எழுதணும். ஹோல் டிவைட் பை ரெண்டுத்தோட மாஸ் என்ன? 10 plus 2 12 இன்டூ ஜியோட வேல்யூ 10. அப்போ 15 by 12, அதாவது 5 by 4, அதாவது 1.25 இருக்கா? இருக்கு. புரியுதா எல்லாருக்கும்? லைவ்ல இருக்க எல்லாருக்குமே புரியுதா? சந்தேகம் இருக்கா? டவுட் எது இருந்தாலும் கேட்டுக்கோங்க. சரியா? சரி, நிறைய பேர் லைக் ஜஸ்ட் ஒரு 10 பேர் நாங்கள் லைவ் அட்டென்ட் பண்றோம், இதெல்லாம் என்ன ஆக போகுது? நல்லா பாரு, உன் ஹார்ட் ஒர்க்குக்கு உனக்கு ரிசல்ட் வரும். சரியா? உன் ஹார்ட் ஒர்க்குக்கு உனக்கு ரிசல்ட் வர போகுது. அப்ளை பண்றது நான் முன்னாடியே சொன்னதான், 25 லட்சம் பேருக்கு மேல அப்ளை பண்ணுவாங்க. அதுல ப்ரிப்பேர் பண்றவங்களோட நிலைமை பார்த்தோன்னா ரொம்ப கம்மி. அந்த கம்மியானவங்களுக்கு தான் நம்மளுக்கு போட்டி. அந்த கம்மியானவங்கள நம்ம இடம் கொண்டு வரணும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அவ்வளவுதான். சரியா? ஸோ என்கிட்ட பார்த்தோன்னா அதான், நான் கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னேன். முதல் கிராஷ் கோர்ஸ் வந்து ஒரு 40,000 பேர் பார்த்துருப்பான். ஆனா அதை 40,000 பேர் வந்து ஃபைனல் கோர்ஸ் வரப்போ ஒரு 1000 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அவன் அந்த செலெக்ஷன் பார்த்தோன்னா அந்த ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு தான் செலெக்ஷன். வெறும் அந்த முதல் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போனவனுக்கு இருக்காது. 50 days ஸ்ட்ராட்டஜி அப்லோட் பண்ணா அதை ஒரு 2000 3000 பேர் பார்ப்பாங்க.
அந்த 2000-3000 பேருக்கு செலெக்ஷன் இருக்கும்னு கேட்டா இல்ல. எல்லா கோர்ஸை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றோமோ அது எல்லாமே பண்றவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். ஃபுல் டெஸ்ட் டிப்ஸ் வீடியோ போடுங்க. ஃபுல் டெஸ்ட் அட்டென்ட் பண்றதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, சரிங்களா? இவர் கேட்டதுனால நான் சொல்றேன். ஃபுல் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். ஆப்வியஸ்லி சிலபஸ் முடிஞ்சிக்கணும். சிலபஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபுல் டெஸ்ட் எழுதணும். அப்ப சிலபஸ் முடிகிற வரைக்கும் நான் டெஸ்ட் எழுத வேணாமான்னு அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி நீங்க விட்டீங்க அப்படின்னு சொன்னா கடைசி நாள் ஃபுல் டெஸ்ட் எழுத போறப்ப பாத்தீங்கன்னா மொத்த சிலபஸை மறந்து போன மாதிரி இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா சிலபஸ் முடிக்க கொஞ்சம் பார்ஷியல் டெஸ்ட் அப்பப்போ எழுதிக்கிட்டே இருக்க வேண்டும். ரிவைஸ் பண்றதுக்கு பிசிக்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்றதுக்கு நான் யூடியூப்ல தேவையான அளவுக்கு எல்லா ஃபார்முலா ஷீட்டும் அப்லோட் பண்ணிட்டேன். அந்த ஃபார்முலா வீடியோல உட்காந்து எல்லா ஃபார்முலா எழுதுங்க, சரிங்களா? எழுதி டெலகிராம்ல எனக்கு அனுப்புங்க, புரியுதா? ஓகே. பயாலஜிக்கு மெட்டீரியல் இருக்கு, அந்த பயாலஜி மெட்டீரியல் வச்சு நீங்க ரிவைஸ் பண்ணலாம். கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு, அதை வச்சு நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு அகைன் ஃபார்முலா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நல்லா பாரு, ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போறீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் 3 hours 20 minutes, சரியா? அதாவது 200 minutes இருக்குது உங்கள்கிட்ட. எவ்வளோ டைம் இருக்கு? 200 minutes. இந்த 200 minutesல 200 questions இருக்கும். எடுத்தோடனே ஒரு கொஸ்டின் 1 minute அப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த கொஸ்டினை அட்டெம்ப்ட் பண்ண போறீங்கன்னா எல்லாருக்குமே ஈஸியா இருக்கிற செக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல எல்லாருக்கும் ஈஸியா இருக்கிற செக்ஷன் பயாலஜியாக இருக்கும். சரி, எனக்குலாம் பிசிக்ஸ் தான் ஈஸினா நீங்க தாராளமா பிசிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். பயாலஜியில இருக்கிற கொஸ்டின்ஸை பார்த்தாலும் பிசிக்ஸ்ல பார்த்தாலும் இல்லை கெமிஸ்ட்ரியில பார்த்தாலும் இந்த டைப்ஸ் ஆஃப் கொஸ்டினை 3 வகையா பிரிக்கலாம். ஒன்று பார்த்தோன்னே ஆன்சர் பண்றது, ரெண்டாவது பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியாது பட் எஸ் இது கொஞ்சம் சால்வ் பண்ண ஆன்சர் வரும் நம்மளுக்கு தெரியுது, மூணாவது இதெல்லாம் ரொம்ப டைம் கன்சூமிங் இல்லை, அப்போதைக்கு எனக்கு ஐடியாவே ஸ்ட்ரைக் ஆகாத கேஸ். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க பயாலஜியில ஸ்டார்ட் பண்றீங்கன்னு சொன்னால் பயாலஜில ஆல்மோஸ்ட் அந்த 100க்கு 60 to 70 கொஸ்டின் நீங்க நல்லா படிச்சிருக்கீங்கன்னா 100ல 60 to 70 கொஸ்டின் நீங்க நல்லா படிச்சிருந்தா பார்த்தோன்னே ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அது என்னது? பயாலஜி. பயாலஜில சால்வ் பண்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்ப 70 கொஸ்டின், இந்த 70 கொஸ்டினுமே நீங்க சால்வ் பண்றதுக்கு டைம் பாத்தீங்கன்னா மேக்சிமமே 35 minutes தான். ஓகே, 35 minutes 70 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிடும் பயாலஜில. நெக்ஸ்ட் பயாலஜிக்கு அடுத்து ஈஸியா இருக்கிறது எது? கெமிஸ்ட்ரியாக இருக்கும். இந்த கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா மொத்தம் 50 கொஸ்டின் இருக்கு. இந்த 50 கொஸ்டின்ல ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25 கொஸ்டின்ஸ் அகைன் எவ்வளவு டைம் சால்வ் பண்ணலாம்? 35 minutesல சால்வ் பண்ணலாம். அடுத்து எல்லாருக்குமே கஷ்டம்னு தோன்ற ஒரு சப்ஜெக்ட், இதுல மேக்சிமம் நீ ஒரு 15 கொஸ்டின் தான் சால்வ் பண்ண முடியும். எவ்வளவு டைம்ல? அந்த ஒரு 20 to 25 minutes. 25 minutes எடுத்துக்கோமே, 30 வச்சுக்கோ, சரியா? 15 நிமிஷம் அவ்வளவு ஆகக்கூடாது, பட் வச்சுக்கோ. இப்ப எவ்வளவு கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டீங்க சார்? 70, 95, 110. எவ்வளவு டைம் ஆயிருக்கு சார்? 100 minutes ஆயிருக்குது. ஓகேவா? ஆக்சுவலா இது நான் சொல்றது ரொம்ப லெத்தாஜிக்கா நீங்க பண்ணால். இப்ப நல்லா பாருங்க, 110 கொஸ்டின் இருக்கு, 100 minutes முடிஞ்சிருச்சு. இந்த 110 கொஸ்டின் உட்காந்து என்ன பண்ணுங்கன்னா மார்க் பண்ணுங்க. இந்த சொல்ற ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சதுலேருந்தே ஃபாலோ பண்ணு, ஓகேவா? ஸோ இவ்வளோ கூட ஆகாது, நான் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கேன். பயாலஜியில் 70 கொஸ்டின் ஈஸியாக பார்த்தா 1 நிமிஷத்துக்கு நீ 3 கொஸ்டின் போனால் கூட 20-22 நிமிஷத்துல முடிச்சிடலாம். கெமிஸ்ட்ரியிலே பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஸ்டின் பண்ண போகிறப்ப கொஸ்டினுக்கு 1 minute கூட போதும். ரொம்ப அதிகமான டைம் தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பிசிக்ஸ்ல இருக்கிறது ஈஸியான கொஸ்டின் அட்டம் பண்ண போறீங்க, அப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா என்னதான் ரொம்ப அதிகமான டைம் தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நல்லா பாரு, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 20 minutes டைம் எடுத்துக்கோ. இந்த 20 minutes ஆக்சுவலி இது நான் ரொம்ப அதிகமாக டைம் கொடுத்துருவேன், ஓகேவா? இதுவும் பார்த்தேன்னா 25 minutes தான் கொடுத்துருக்கணும், இதுக்கும் பார்த்தேன்னா 20 minutes தான். இது 25, இது 20. அப்போ எவ்வளோ ஆச்சு? 35,
70-80 மினிட்ஸ் ஆகுது ப்ளஸ் ஒரு 20 மினிட்ஸ். இப்போ இந்த 20 மினிட்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா OMR ஃபில் பண்ண போறீங்க. சரியா? இப்போ நல்லா பாரு, 100 மினிட்ஸ்ல நீ 110 கொஸ்டின், இந்த 110 கொஸ்டின்மே எப்படிப்பட்ட கொஸ்டின்னா எல்லாமே கரெக்டான கொஸ்டின். ஏன்னா பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண உனக்கு அதில் தெரிஞ்ச விஷயம்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் கம்மிங் பேக் அகெயின் டு பயாலஜி. இன்னும் எவ்வளோ கொஸ்டின் அட்டென்ட் பண்ணணும்? 20 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணணும். கரெக்டா இல்லையா? கொஞ்சம் ரீகால் பண்ற மாதிரி இருக்கலாம். இல்லை சார் எனக்கு வந்து பயாலஜி ரொம்ப ட்விஸ்டடா இருக்கு, அப்போ பயாலஜி இப்போதைக்கு விட்டுரு, கெமிஸ்ட்ரிக்கு வந்துரு. சரியா? இப்போ பயாலஜி செகண்ட் ஃபேஸ் போறப்ப 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 20 கொஸ்டின் அட்டென்ட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்க போற? 20 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணோமா? அவசியம் இல்லை, 10 கொஸ்டின் மட்டும் கூட அட்டென்ட் பண்ணிக்கோ. புரியுதா? ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் வரக்கூடாது. இதை அட்டென்ட் பண்றதுக்கு 15 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். இங்க 25 கொஸ்டின், இன்னும் எவ்வளவு அட்டென்ட் பண்ணும்? இங்க 20 அட்டென்ட் பண்ணும். எல்லாமே அட்டென்ட் பண்ண முடியுமா? தெரியாது சார். சரி, இதுல நீ எவ்வளவு அட்டென்ட் பண்ற? ஒரு 20 கொஸ்டின் அட்டென்ட் பண்ற. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னால இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு உனக்கு 40 நிமிஷம் ஆகுது. பயாலஜில என்ன எவ்வளவு கொஸ்டின் இருக்குது? இன்னும் 30 கொஸ்டின் இருக்கு. அதுல நீ 20 கொஸ்டின் அட்டென்ட் பண்ற. புரியுதா? இந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது? ஒரு 40 மினிட்ஸ் ஆகுது. புரியுதா? இவ்வளவு ஆகாது, நான் எக்ஸ்ட்ரீம் கேஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் எவ்வளவு டைம் மட்டும் மிச்சம் இருக்கு? 5 மினிட்ஸ் இருக்கு. அந்த 5 மினிட்ஸ்ல என்ன பண்ணு? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் OMR ஷீட்ல ஃபில் பண்ணிட்டு எக்ஸாமை முடிச்சிரு. இந்த ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பரா நீ யூஸ் பண்ணு. ஓகே, நான் இது எல்லாமே இப்போதைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கிறதுனால எக்ஸ்ட்ரீம் கேஸஸ் சொல்லியிருக்கேன். ஆனா இவ்வளோ டைம் ஆகாது. புரிஞ்சா எல்லாருக்கும்? ரூபன் பிரகாஷ் டவுட் கேட்டது புரிஞ்சா? ஒரு ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் அட்டெம்ட் பண்ண போறீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே வர கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ். ஓகே, இதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்கையும் நான் கொடுத்துட்றேன். அதில் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக எவ்வளோ டைம் ஆகுமோ அது எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டு என்னை அசிங்கப்படுத்த வேண்டாம். ஏன்னா அந்த வீடியோவில் இருக்கிறது நான் தான், ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்துருச்சு. இப்போ இதான் கொஸ்டின், இப்படிதான் கொஸ்டின் இருக்கணும். இந்த டயக்ராம் ஷோ the நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் between 2 kg and 1 kg. இந்த இடத்துல இருக்க நார்மல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஸ்டினை பார்த்தோன்னா எல்லாருக்கும் தலையை சுத்திரும். என்ன சார், இங்க இருந்து ஒரு ஃபோர்ஸ், இங்க இருந்து ஒரு ஃபோர்ஸ், என்னென்னமோ நடக்குது. சரி, இப்போ நல்லா பாரு, டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்ன ஆக்ட் ஆகுது? இவன் ஆக்ட் ஆகுறான் கீழே, கரெக்டா? இவன் ஆக்ட் ஆகுறான், இவன் ஆக்ட் ஆகுறான், இவன் ஆக்ட் ஆகுறான். சார் இவங்க வந்து மாஸ், சார் எவ்வளோ ஃபோர்ஸ்? நல்லா பாரு, இவங்க மேலே ஆக்ட் ஆகிற ஆக்சிலரேஷன் எவ்வளோ இருக்கும்? இந்த இடத்துல mg, இது வந்து எவ்வளோ இருக்கும்? mg sin θ. கரெக்டா இல்லையா? அப்போ இந்த சைடு ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னது? mg sin θ. இது எல்லாமே கீழே தான் வருது. கரெக்டா இல்லையா? அப்போ டவுன்வர்ட்ல டோட்டல் ஃபோர்ஸ் என்ன? டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ சார்? இதெல்லாம் எழுத தேவையில்லை, உனக்கு புரியறதுக்காக எழுதுறேன். 18 பிளஸ் இதோட g sin θ, இதோட g sin θ, இதோட g sin θ. அப்ப 6g sin θ, sin θ 31/2. இதோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு சார்? மொத்த வேல்யூ 48 நியூட்டன் ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் ஆகுது. கீழே எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? 48 நியூட்டன். அப்வர்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ? கீழே இருந்து 60 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்வர்ட் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு. அப்ப இந்த மொத்த சிஸ்டம் எங்கிட்டு மூவ் ஆகுது? மேல நோக்கி மூவ் ஆகுது. எனி டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடாது. அப்ப ஆக்சிலரேஷன் என்னன்னா நெட் ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ் டவுன்வர்ட், ஒரு ஃபோர்ஸ் அப்வர்ட். அப்ப நெட் ஃபோர்ஸ் வேணா இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிடு. 60 மைனஸ் 48 பை டோட்டல் மாஸ் எவ்வளோ? 2 3 1 6 12/6 which is equal to 2. புரியுதா? வெரி குட். இப்ப நல்லா பாரு, இந்த இடத்துல நார்மல் ஃபோர்ஸ் கேட்கிறான். இந்த 60 நியூட்டனோட வேலை என்ன? இந்த 3 பிளாக்கையும் தள்ளுறது. கரெக்டா இல்லையா? இந்த இடத்துல இருக்க ஃபோர்ஸோட வேலை என்ன? இந்த 2 பிளாக்கை தள்ளுறது. இந்த நார்மல் ஃபோர்ஸோட வேலை என்ன? இந்த ஒரு பிளாக்கை தள்ளுறது. கரெக்டா இல்லையா? அப்ப இந்த நார்மல் ஃபோர்ஸ் கேட்கிறான். இங்க இந்த நார்மல் ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆக போகுது. கீழே என்னென்ன ஆக்ட் ஆகுது? நல்லா பாரு, இந்த 18 நியூட்டன் கீழே ஆக்ட் ஆகுது. இதோட g sin θ எங்க ஆக்ட் ஆகுது? mg sin θ எங்க ஆக்ட் ஆகுது? அவனும் கீழே ஆக்ட் ஆகுறான். ஆனா இந்த மொத்த சிஸ்டம் எங்கிட்டு போகுது? மேல போகுது. அப்ப மேல போற ஃபோர்ஸ் அதிகம்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? அதனால்தான் கீழே இருக்க ஃபோர்ஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனாலையும் இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது? மேல போகுது. அப்படின்னு மேல கொடுக்குற ஃபோர்ஸ் அதிகம். அப்ப இங்க இருந்து நான் நார்மல் கொடுக்குறேன்.
அதை யார் எதிர்க்கிறா? இந்த 18 எதிர்க்கிறான், இந்த 1g sin theta இவன் ரெண்டு பேரும் எதிர்க்கிறாங்க. ஆனாலும் ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது? ஆக்சிலரேட் ஆகுது. எவ்வளவு ஆக்சிலரேஷன்ல? m into a. இவ்வளோ ஃபோர்ஸ் இல்லால அது மேல போகுது. இதை சிம்பிளிஃபை பண்ணு. 18 5 23, 23 பிளஸ் 2 25. இதுதான் உன்னோட ஆன்சர். புரியுதா? இது என்ன ஆகுது? on this day 2001 ராகுல் டிராவிட் ரொம்ப அவசியம். The distance covered by a body of mass 5 gram having a linear momentum இவ்வளோ in 5 seconds. நல்ல பாரு, ஆக்சலரேஷன் பத்தி அவங்க எங்கேயுமே பேசல. ஏன்னா ஆக்சலரேஷன் பத்தி பேசலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்சலரேஷன் பத்தி பேசியிருந்தாங்க, லீனியர் மொமெண்டம் இல்ல சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம்னு சொல்லியிருப்பான். அப்ப நல்லா பாரு, அவங்க என்ன கேட்கறான்? டிஸ்டன்ஸ் கேட்கறான். ஆக்சலரேஷனே இல்ல. அப்ப டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ut. ஏன்னா half at square என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. ஏன்னா ஆக்சலரேஷன் இல்ல. u தெரியாது. டைம் எவ்வளோ? 5 செகண்ட். இப்ப நல்லா பாரு, மொமெண்டமோட ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டு வெலாசிட்டி. அப்ப வெலாசிட்டினா எப்படி எழுதலாம்? மொமெண்டம் பை மாஸ். அப்ப மொமெண்டம் எவ்வளோ? 0.3 kgல இருக்கு. கரெக்டா இல்லையா? சரி, SI யூனிட் கேஜினா கேஜில கொடுக்காம எதுல சார் கொடுப்பான்? பட் நல்லா பாரு, இந்த மாஸ் எதுல கொடுத்துருக்கான்? கிராம்ல கொடுத்துருக்கான். ஆக்சுவலி 0.3 தானே. 5 கிராம கிலோகிராம் மாத்த 100 டிவைட் பண்ணுவேன். சாரி 1000 டிவைட் பண்ணுவேன். அப்ப டிவிஷன் வந்து மேல போயிடுச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். புரியுதா? இவனோட கேன்சல் ஆயிருவான். இது சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் 300 மீட்டர். இல்ல சார் இது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீ என்ன பண்ணலாம்? இந்த மொமெண்டம் டிவைட் பை மாஸ் 10 பவர் -3. 10 பவர் -3 மேல போயிடுச்சா +3 ஆயிரும் by 5. இந்த 60 இந்த டைம் ஆல மல்டிப்ளை 60 into 5 300. புரியுதா? Calculate the maximum acceleration of a body so that the body lying on the floor of the car remains stationary. The coefficient of static friction between the body and floor is இவ்வளோ. நல்லா பாரு, மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன் எவ்வளோ கொடுத்தால் அது என்ன ஆகக்கூடாது? மூவ் ஆகக்கூடாது. அப்படின்னு என்ன? அவங்க என்கிட்ட மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கூட சொல்லலாம். கரெக்டா? அப்போ நான் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா என்ன? மியூ எஸ் டைம்ஸ் என். நீங்க ஹரிசாண்டல் பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, கரெக்டா இல்லையா? அந்த ஃப்ளோர்னா ஹரிசாண்டலா இருக்கும். அப்ப மியூ டைம்ஸ் என். ஓகே, இன்னொரு டைம் சொல்லுங்கன்னா நெட்டு கட் ஆயிடுச்சு. எந்த கொஸ்டின் தம்பி, எந்த கொஸ்டின் சொல்லி நான் சால்வ் பண்ணி காமிச்சிடறேன் ஒரு தடவை. இல்ல அப்படின்னாலும் நீங்க வந்து என்ன பண்ணலாம்? யூடியூப்ல இப்படியே போனீங்கன்னா 4 தடவை தட்டினீங்கன்னா கொஸ்டின் பின்னாடி இருக்க கொஸ்டின் வந்துடும். இப்ப நல்லா பாரு, மாசு கொஸ்டின்ல கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி அது பிரச்சனை இல்லை. ஏன்? ஏன்னா அது கேன்சல் ஆயிரும். அப்ப நார்மலோட வேல்யூ என்ன? நீங்க நார்மலா இப்படி வச்சிருக்கீங்க, கரெக்டா? அப்ப நார்மலோட வேல்யூ என்ன? mg. ஸோ மியூ எஸ் எம் இன்டூ ஜி. இந்த mm கேன்சல் பண்ணி ஆக்சிலரேஷன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 0.15. கிராவிட்டியோட வேல்யூ 10. அப்ப ஆன்சர் 1.5. ஓகே. A block of mass 2 kg is placed on an inclined surface shown in the figure. Coefficient வந்து mu. Net force acting எவ்வளோ? நல்லா பாரு, இங்க ஃப்ரிக்ஷன் இருக்கு, கரெக்டா? சர்வேஸ் மெடிகோ சார், உங்க கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்றது ப்ளீஸ் சொல்லுங்க. நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்க சர்வேஷ்? A block of mass 2 kg is placed on an inclined surface. நல்லா பாரு, நீங்க இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிருக்கீங்க. பிளேஸ் பண்ண உடனே அந்த பாடி மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன? ஃப்ரிக்ஷன் இருக்கு. ஆனா ஃப்ரிக்ஷன் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் நம்மளுக்கு தெரியாது. சரி, அப்ப ஃப்ரிக்ஷன் எங்க ஆக்ட் ஆகும் நம்மளுக்கு தெரியாதுன்னு சொன்னால் அந்த பாடியில வேற என்ன ஃபோர்ஸ் இருக்கு? வேற எந்த ஃபோர்ஸ் அது இழுக்குது? சர்வேஷ் வந்து நீட் பிசிக்ஸ் கோர்ஸ் இந்த வருஷம் ஜாயின் பண்ணோமா இல்ல அடுத்த வருஷத்துக்கு ஜாயின் பண்ணணுமா? சொல்லுங்க. இந்த கொஸ்டின்ல என்ன ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? இந்த பாடி வச்சிருக்கேன்,
இந்த பாடி மேல என்ன ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? நெக்ஸ்ட் இயர் கோர்ஸ்க்கு நான் ஒரு வீடியோ போடுவேன், நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ், யாருமே பேசவே மாட்டேங்குது. நல்லா பாரு, இந்த ஆப்ஜெக்ட் இப்படி வச்சிருக்கீங்கன்னா அது மேல கீழே ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கரெக்டா இல்லையா? கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எவ்வளோ? mg sin theta. அப்ப கீழே ஒரு ஃபோர்ஸ் இருக்குதுன்னா ஃபிரிக்ஷன் என்ன பண்ணும்? அப்போசிட் த ரிலேட்டிவ் மோஷன். கரெக்டா இல்லையா? அப்ப அப்போசிட் த ரிலேட்டிவ் மோஷன்னா ஃபிரிக்ஷன் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது? இந்த டைரக்ஷன்ல. நார்மலா n வந்து mg க்கு ஈக்குவலா இருக்கும். ஆனா இந்த ஸ்லாண்டிங்ல இந்த n எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? mg cos theta க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன ஆயிரும்? mu mg cos theta. புரியுதா? இப்ப நீ பாரு எந்த ஃபோர்ஸ் அதிகமா இருக்குன்னு பாரு. ஓகேவா? ரெண்டு ஃபோர்ஸஸ் சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் எந்த ஃபோர்ஸ் அதிகமா இருக்குன்னு. mg sin theta வேல்யூ என்ன? mg sin theta equal to 2 into 10, 20. sin 30 வேல்யூ என்ன? 1/2. அப்ப ஆன்சர் 10 ன்னு வருது. சரி, mu mg cos theta ஓட வேல்யூ என்ன வருது? இதெல்லாம் நான் சின்ன புள்ளத்தனம் எல்லாமே சொல்லியிருப்பேன். mu ஓட வேல்யூ 1/√3, m ஓட வேல்யூ g 10, இதோட வேல்யூ 2, இதோட வேல்யூ √3/2 வருமா? ஆன்சர் 10. அப்ப நல்லா பாரு, கீழே mg sin theta 10, மேல mu mg cos theta 10. அப்ப ஆப்ஜெக்ட கீழே மேல ஈக்குவலா இழுக்குறாங்க. அப்ப நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி ஆப்ஜெக்ட் என்ன? நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி ஆப்ஜெக்ட் என்ன? 0. ரெண்டுத்தையும் கூட்டி 20 ன்னு எழுத கூடாது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க, சார் ஃபிரிக்ஷன் கீழே தான் சார் ஆக்ட் ஆகும். நல்ல பார், ஃபிரிக்ஷன் வந்து அப்போசஸ் த ரிலேட்டிவ் மோஷன். அப்ப ரிலேட்டிவ் மோஷன் எங்கிட்ட இருக்கோ அதை அப்போஸ் பண்ண பார்க்கும். சரியா? ரெஸ்பான்ஸே இல்லாத ஒரு கிளாஸ்ல இருக்கேன். A 1 kg object strikes a ball with a velocity 1 meter per second at an angle of 60 degree with the wall and reflects at the same angle. If it remains in contact with the wall for 0.17, அப்ப ஃபோர்ஸ் எவ்வளோ? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இந்த மாதிரி வந்து ஒரு பால் மோதிட்டு போகுது. ரெண்டு ஃபார்முலா சொல்லிடுறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டால கேட்டாங்கன்னா என்ன, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபால கேட்டாங்கன்னா என்ன. செவருக்கு பக்கத்துல இருக்க ஆங்கிள் வந்து தீட்டான்னு கொடுத்துருப்பாங்க. தீட்டால கேட்குறாங்கன்னா 2 சேஞ்ச் இன் மொமெண்டம், அப்படி இல்லைன்னா இம்பல்ஸ்னு கூட கேட்கலாம். சேஞ்ச் இன் மொமெண்டமோட இன்னொரு பேர் தான் என்னது? இம்பல்ஸ். ஓகேவா? அப்ப இது cos theta, இது sin theta ஆயிடும். சரியா? sin theta. ஓகே. ஸோ ஆக்சுவலாக மைனஸ்னு போடுறது இன்னும் கரெக்டான மெத்தடு. 2mv sin theta. இம்பல்ஸ்னு கேட்டாலும் சரி, சேஞ்ச் இன் மொமெண்டம்னு கேட்டாலும் சரி. இல்லை வந்துட்டு வேற என்ன கேட்பாங்க? ஃபோர்ஸ் கேட்பாங்க. ஃபோர்ஸ்னா என்ன? இந்த மொமெண்டம், சேஞ்ச் இன் மொமெண்டம் டைம் மேலே டிவைட் பண்ணிடு. அப்போ -2mv sin theta பை டைம் t. வேற என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னா, இந்த ஆங்கிள் கொடுக்காம அவங்க இந்த ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க, ஆல்ஃபான்னு சொல்லி. சரியா? அப்ப கொஸ்டினை வந்து நார்மல் டு த வாலா இல்ல க்ளோஸ் டு த வாலா என்ன கொடுத்துருக்க அந்த ஆங்கிள், அது கொஞ்சம் இங்கிலீஷ்ல வாசிச்சுக்கோ. ஆல்ஃபால இருக்கு நான் ஃபார்முலா ஒண்ணுமே கிடையாது, -2mv cos ஆல்ஃபா. சார் எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் சார், என்ன சார் அங்க போய் நான் குழப்பிக்குவேன் சார். அப்போ ஒண்ணு பண்ணாத, என்ன ஆங்கிள் கொடுத்தாலும் நீ இதுக்கு மாத்திரு, அப்புறம் 2mv cos sin theta ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. எப்படி சார் மாத்துறது? நல்ல பாரு, இந்த ஆங்கிள் 60, அப்ப இது எவ்வளவு? 30. இந்த ஆங்கிள் 40, அப்ப இது எவ்வளவு? 50. இந்த ஆங்கிள் 20, அப்ப இது எவ்வளவு? 70. ஏன்னா ரெண்டு ஆங்கிள் கூட்டினா 90 வரணும். அவ்வளவுதான் உங்க கான்செப்ட். ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா -2mv cos alpha by t. ரெண்டு ஃபார்முலா கொடுத்துட்டேன். உனக்கு வேணா ஒரே ஒரு ஃபார்முலா வச்சுக்கோ, ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா மாத்திக்கோங்க. நம்ம கேஸ்ல என்ன சொல்றான்? 60 டிகிரி வித் த வால், வாலோட 60 டிகிரி இருக்கு அப்படின்னா இந்த ஆங்கிள் 60 டிகிரி. சரியா? ஓகே. அப்ப ஃபார்முலா போட ஆரம்பிச்சது. 2 மாஸ் எவ்வளோ? 1 kg பால். வெலாசிட்டி என்ன? 1. 2mv cos theta sin theta. sin theta என்ன? 1/2. டைம் எவ்வளோ? 0.1 செகண்ட். அப்ப இந்த வேல்யூல மேல கொண்டு போயிட்டேன்னா sin 60 வேல்யூ என்ன? √3 பட்டு யோசிக்கிறேன், என்னடா இவ்வளோ தப்பா போடுறேன்னு. இந்த 2 இது கேன்சல் ஆயிரப்ப √3/0.1 இல்லைன்னா 10√3. இது உங்க ஆன்சர்.
ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2019 2023 வரைக்கும் இருக்க கொஷின் பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே நம்ம 2024 இருக்கிற கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? நல்லா பாருங்க, இதான் ஒரு கொஷின் சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல நான் 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறேன். ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ? 10 நியூட்டன் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறேன் இந்த பிளாக்கு. மாஸ் ஆஃப் பிளாக் ஏ அண்ட் பி. ஏவோட மாஸ் எவ்வளோ? 2 kg, பியோட மாஸ் 3 kg கொடுத்துட்டாங்க. பிளாக் ஸ்லைட் ஓவரா ஃப்ரிக்ஷன்லெஸ். ஸோ கீழே எந்த விதமான ஃப்ரிக்ஷனும் கிடையாது. ஓகேவா? மொத்தம் 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. ஃபோர்ஸ் எக்ஸைட்டட் பை ஏ ஆன் பி. இந்த ஏ வந்து பி மேலே எவ்வளோ நார்மல் ஃபோர்ஸ் செலுத்துறான்? நீங்கள் இப்படி சொன்னாலும் சரி, இல்லைன்னா இந்த நார்மல் கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரி கொஸ்டினில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன? நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ். எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? 10 நியூட்டன். வேறு ஏதாவது ஃபோர்ஸ் இருக்கா? நிறைய பேர் சரிங்க நார்மல் இருக்கனால பாரு, இந்த நார்மல் அந்த நார்மல் கேன்சல் அவுட் ஆயிடும். அப்போ நெட் ஃபோர்ஸ் என்ன? 10 நியூட்டன். டோட்டல் மாஸ் என்ன? 2 + 3 5 kg. அப்போ ஆக்சலரேஷன் என்ன ஆயிடுச்சு? 2 m/s². இப்போ இந்த பாடிக்கு நான் FBD வரைகிறேன்னு அசியூம் பண்ணிக்கோ. எதுக்கு? இந்த பாடிக்கு நான் FBD வரைகிறேன். அப்போ எப்படி எழுதுவீங்க? முன்னாடி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் 10, பின்னாடி ஆக்ட் ஆகிறது நார்மல், இஸ் ஈக்குவல் டு இந்த பாடியோட மாஸ் எவ்வளோ? 2 kg. 2 இன்ட்டு ஆக்சலரேஷன் வந்து 2. அப்போ 10 மைனஸ் நார்மல் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ நார்மலோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 6 நியூட்டன். ஸோ நார்மலோட வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு? 6 நியூட்டன். இல்லைன்னா ரொம்ப சிம்பிள். நல்லா பாரு, ஏக்கு பிக்கு நடுவில் இருக்க கான்டாக்ட் ஃபோர்ஸ் கேட்குற. கான்டாக்ட் ஃபோர்ஸ் எனக்கு என்னது? நார்மல் ஃபோர்ஸ். இவன் இந்த மேலே எவ்வளோ நார்மல் ஃபோர்ஸ் செலுத்துறானோ அதே நார்மல் ஃபோர்ஸ் தான் அது மேலே செலுத்த போதும். கரெக்டாக இல்லையா? இப்போ நல்லா பாரு, பி ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோ. பி ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிற நார்மல் ஃபோர்ஸ் என்ன சார்? எல்லாம் ஒரு டோட்டலாக 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. கொஞ்சம் ஃபோர்ஸ் இவன் சாப்பிட்றான், மிச்சம் இருக்க ஃபோர்ஸ் வச்சு அவனை தள்ள போகிறான். அவ்வளோதானே நடக்க போகுது. ஸோ இங்கே மாஸ் எவ்வளோ? 3 kg. ஆக்சலரேஷன் என்ன? 2. அப்போ நார்மல் சிம்பிளாக மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் எழுதலாமா? ஏன்னா இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிறது ஒரே ஒரு ஃபோர்ஸ். ஸோ மாஸ் எவ்வளோ? 3 kg. ஆக்சலரேஷன் எவ்வளோ? 2. ஸோ 6 நியூட்டன். சேம் ஆன்சர். ஓகே. A body of mass 6 kg is moving from initial position to final position. சரியா? ஸோ இனிஷியலாக இங்கே இருக்கீங்க சார். பொசிஷன் எவ்வளோ? 4ல் இருக்கீங்க. ஃபைனலாக எங்கே போயிருக்கீங்க? 8க்கு போயிருக்கீங்க. த வேல்யூ ஆஃப் மொமெண்டம். மொமெண்டமோட வேல்யூ கேட்குற. ரொம்ப சிம்பிள். மொமெண்டமோட ஃபார்முலா என்ன சார்? மாஸ் இன்டூ வெலாசிட்டி. ஆனால் பாரு, ஒரு பொசிஷன் டைம் கிராஃபோட என்ன கண்டுபிடிச்சா சார் வெலாசிட்டி கிடைக்கும்? ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக இல்லையா? பொசிஷன் டைம் கிராஃபோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி தானே. வெலாசிட்டி எப்படி எழுதலாம்? x2 மைனஸ் x1 பை t2 மைனஸ் t1. இதானே ஸ்லோப்போட ஃபார்முலா. ஸோ பொசிஷன் 2 என்ன? சரியா? ஸோ மாஸோட வேல்யூ கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 6. ஃபைனல் பொசிஷன் என்ன சார்? 8. இனிஷியல் பொசிஷன் என்ன? 4. டிவைட் பை ஃபைனல் டைம் 4, இனிஷியல் டைம் வந்து 4 மைனஸ் 1. 6 இன்ட்டு 4/3. இதை கேன்சல் பண்ணிட்டேன்னா 2 இன்ட்டு 4. 2 4s are 8. கரெக்டாக இல்லையா? ஸோ 8 இதுதான் உங்களோட ஆன்சர். புரிஞ்சா? எனி டிஃபிகல்ட்டி? ரெக்கார்டிங் ஓடுதா? ஓகே. இஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு. ஸோ நல்லா பாரு, இந்த கொஸ்டின் எந்த லெசனில் சேர்க்குறதுன்னு தெரியல, பட் ஃபோர்ஸுங்கிறதுனால இந்த லெசனில் சேர்த்துட்டோம். நல்லா பாரு, இது பேசிக்லி ஒரு அல்ஜிப்ரான்ற கேல்குலஸோட கொஸ்டின். ஃபோர்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் பார்ட்டிகல்னு சொல்லி இது கொடுத்துட்டாங்க. அட் விச், சரியா, என்ன கேட்குறேன்? டைம் அட் விச் ஃபோர்ஸ் பிகம் 0. நான் டைமுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண இங்கே ஃபோர்ஸ் என்ன ஆகணும்? 0ன்னு ஆகணும். நான் டைமுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண இங்கே ஃபோர்ஸ் என்ன ஆகணும்? 0. புரியுதா? அப்போ ரொம்ப சிம்பிள். சின்ன புள்ளத்தனமாக நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணிக்கணுங்க? இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டா? ஸோ டைமை கான்ஸ்டன்ட் எடுத்துட்டேன்னா ஆல்ஃபா டி மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த மாதிரி சால்வ் பண்ணுறீங்கன்னா டீயோட வேல்யூ இப்படி இப்படி. இந்த ரெண்டு கேஸ்லையுமே என்ன கிடைக்குது எனக்கு? டீயோட வேல்யூ 0. ஓகேவா? அப்போ ஏன் இது ஆன்சராக இருக்கக்கூடாது? இருக்கலாமே. ஏன்னா என்ன கேட்குறாங்க? ஃபோர்ஸ்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் பார்ட்டிகல் அட் அன் இன்ஸ்டன்ட் t, then the time at which force becomes 0. ஃபோர்ஸ் 0 ஆகணும். நல்லா பாரு, இந்த இடத்துல டீக்கு வெளில 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபோர்ஸ் 0 ஆகுமா? ஆகாதா?
ஆகும். டீக்கு பதிலா ஆல்ஃபா பை பீட்டா சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே பாரு, ஆல்ஃபா டீக்கு பதிலா பீட்டா பை ஆல்ஃபா, ஸோ பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா இன்டூ டீக்கு பதிலா பீட்டா பை ஆல்ஃபா. நல்லா பாரு, இது கேன்சல் பண்ணிட்டேன்னா பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபாவா மைனஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபாவா 0 வருது. புரியுதா? அப்போ இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். பட் நம்மள்ட்ட பொதுவாக இந்த மாதிரி கொஷின் கேட்குறப்ப நல்லா பாரு, ஏதோ ஒரு கிராஃப் இருக்குது. இந்த கிராஃபில் என்ன கேட்குறாங்க சார், இந்த கிராஃபில் அட் விச் ஃபோர்ஸ் பிகம் 0. எஸ் சார், ஃபோர்ஸ் தான் 0 கேட்குறான். ஃபோர்ஸோட டெரிவேட்டிவ் 0ன்னு கேட்கல. நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண கால்குலேஸ் வச்சு கொஷின் அப்படி தான் யோசித்தேன். நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அப்போ இந்த இடத்துல கொஷினில் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். புரியுதா? If F is equal to alpha t square minus beta t is the magnitude of force acting on a particle at an instant t, then the time at which, அங்கே கம்மா வரக்கூடாது, இங்கே கம்மா போட்டிருக்கணும். Then the time at which the force become, force become 0னே சொல்லலை சார். அப்போ கான்செப்சுவலி 0ன்னு கேட்டால் இது கரெக்ட். ஓகேவா? கொஸ்டின் என்ன, ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஆகணும். ஸோ ரொம்ப சிம்பிள், நம்ம கால்குலஸ் யூஸ் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ நல்லா பாரு, ஃபோர்ஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஆகணும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ கான்ஸ்டன்ட்டாக மாறணும். கான்ஸ்டன்ட்னா என்ன சார், ஏதோ ஒரு மேக்ஸிமமோ மினிமமோ ரீச் பண்ணணும். சொல்கிறது புரியுதா இல்லையா? இல்லை அந்த வேல்யூ என்ன ஆயிடுச்சு, கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த கான்ஸ்டன்ட்டை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 0. ஃபார் எக்ஸாம்பிள் சைன் கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோயேன். சைன் கிராஃபோட வேல்யூ மேக்ஸிமம், இந்த இடத்துல கிராஃபில் மேக்ஸிமமும் சரி மினிமம்லேயும் சரி, மேக்ஸிமம்ல மினிமம்ல என்ன ஆகும் சார், கான்ஸ்டன்ட் ஆயிடும். மேக்ஸிமம்லேயும் மினிமம்ல கான்ஸ்டன்ட் ஆகும். அப்போ நான் அந்த இடத்துல அதோட ஸ்லோப் கண்டுபிடிச்சா, சரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சார், இதான் அந்த ஃபங்க்ஷன். புரியுதா இல்லையா? இதான் அந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ கான்ஸ்டன்ட் ஆகுதுன்னா நீங்கள் ஏதோ ஒரு மேக்ஸிமம் கான்ஸ்டன்ட் ஆகுதுன்னா என்ன சார், நீங்கள் வந்து உங்கள் இதான் உங்கள் கிராஃப்னு வச்சுக்கோ, இப்படி கூடிக்கிட்டே போகுது. கான்ஸ்டன்ட் என்ன, இப்படி ஏறி இருக்கும், அப்படியே நிற்கிது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் மேக்ஸிமம் அட்டைன் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா யோசிச்சு பாரு, உங்கள் ஃபங்க்ஷன் இப்படி வருது, அடுத்து கான்ஸ்டன்ட்னா இப்படி. அப்போ இந்த வேல்யூவை கம்பேர் பண்ணுறப்ப மினிமம் அட்டைன் ஆயிருக்குமா இல்லையா? சொல்கிற லாஜிக் புரியுதா? அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அட்டைன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும், 0. அப்போ இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, df by dt 2 alpha t minus beta. ஓகேவா? ஸோ நான் கொஷினை வந்து 0ன்னு நினச்சி அஸ்யூம் பண்ணி படிச்சுட்டேன். ஏன்னா பொதுவாக என்ன பண்ணுவோன்னா, ஃபைண்ட் த டைம் அட் விச் த ஃபங்க்ஷன் வந்து 0 ஆகும், அப்படி தான் வெலாசிட்டி ஆக்சிலரேஷனில் கால்குலேட் பண்ணும். ஸோ நான் அப்படி படிச்சிட்டேன். அப்படி படித்தோன்னா இந்த 2 ஆன்சர் கரெக்ட். பட் இப்போ கொஷினே அது இல்லை, கான்ஸ்டன்ட் ஆகுது. ஸோ நான் மனசில் யோசிச்சது அதுதான், பட் சால்வ் பண்ணுறப்ப அப்படி போயிட்டேன். இப்போ நல்லா பாரு, கான்ஸ்டன்ட்னால 0 ஆயிடுச்சு. அப்போ டீயோட வேல்யூ என்ன, பீட்டா பை 2 ஆல்ஃபா. புரிஞ்சா? பீட்டா பை 2 ஆல்ஃபா. டைமென்ஷனி எல்லாமே கரெக்டு. எப்படி சார் டைமென்ஷன் அவங்க பார்க்குறது? நல்லா பாருங்க, ஆல்ஃபாவோட டைமென்ஷன் என்ன, ஃபோர்ஸ் பை டி ஸ்கொயர். ரெண்டாவது பீட்டாவோட டைமென்ஷன் என்ன, ஃபோர்ஸ் பை டி. அப்போ நல்லா பாரு, நான் வந்து ஆல்ஃபாவால் பீட்டாவை டிவைட் பண்ணேன், ஆல்ஃபா பை பீட்டா போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் பாரு, ஒன் பை டைம் பீரியட் கிடைக்குமா? ஏன்னா ரெண்டு டிவைட் பண்ணிட்டேன்னா இங்கே டி மட்டும் இருக்கும். அப்போ பீட்டா பை ஆல்ஃபா பார்த்தோன்னா என்ன கிடைக்கும், டைம். அப்போ டைம் பாரு, பீட்டா பை ஆல்ஃபா இருக்குது, பீட்டா பை ஆல்ஃபா இருக்குது, பீட்டா பை. ஸோ டைமென்ஷன் எல்லாமே கரெக்டான ஆப்ஷன். ஸோ டைமென்ஷன் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கான்ஸ்டன்ட் என்ன சார், மேக்ஸிமம் மினிமம் அட்டைன் பண்ணியிருக்கு. மேக்ஸிமம் மினிமம்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. A box of mass 5 kg is pulled by a cord up along a frictionless plane. ஒரு ஃப்ரிக்ஷனே இல்லாத பிளேன் இருக்கு, ஆங்கிள் 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. நல்லா பாரு, இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு. அப்ப கீழே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இல்லைன்னா கீழே கிராவிட்டி இப்படி ஆக்ட் ஆகும். ஏன்னா பொதுவாக ஜி இப்படி ஆக்ட் ஆகணும், கரெக்டா? அதுக்காக இந்த பாக்ஸ் இப்படியா வரப்போகுது இல்லை. அப்போ இங்கிட்ட ஆக்ட் ஆகுது, ஜி சைன் தீட்டா ஆக்ட் ஆகும் இங்கே, கரெக்டா இல்லையா? இந்த இடத்துல ஜி காஸ் தீட்டா. இங்கே ஃப்ரிக்ஷன் இல்லாதனால இந்த ஜி காஸ் தீட்டாக்கு எந்த விதமான மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. ஓகேவா? இப்போ நல்லா பாரு, ஒரு கயிறை வச்சு நான் இந்த ஆப்ஜெக்டை இழுக்கிறேன் சார். அப்போ மேலே ஆக்ட் ஆகுறது டென்ஷன், கரெக்டா இல்லையா? இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க, ஆக்சலரேஷன் கேட்குறான். மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க,
30 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. கீழே எவ்வளோ? இது ஆக்சிலரேஷன். இந்த ஆக்சிலரேஷனை நான் மாசால மல்டிப்ளை பண்ண கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் கிடைச்சிருமா? மேலே ஆக்ட் ஆகுறது எவ்வளோ? 30. கீழே ஆக்ட் ஆகுறது என்ன? mg sin theta. மாஸ் வந்து 5, g வந்து 10, sin 30யோட வேல்யூ 1/2. ஸோ 25 வருதா? ஆக்சிலேஷனோட ஃபார்முலா நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ். நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ சார்? மேலே 30, கீழே 25. நெட் மாஸ் என்ன? இந்த பாடியோட மாஸ் 5 கிலோ. ஸோ 5/5 which is equal to 1. சார் எனக்கு இது புரியல, நாங்கள் ஈக்குவேஷன் வந்து எழுதி பழக்கம். அப்போ நல்லா பாரு, இந்த பாடியோட ஆக்சிலரேஷன் கேட்குறாங்க, கரெக்டாக? லெட் மீ அசியூம் நான் மேலே தான் ஃபோர்ஸை கொடுத்து இழுக்கிறேன், கரெக்டாக இல்லையா? மேலே தான் ஃபோர்ஸை கொடுத்து இழுக்கிறேன். அப்போ ஆப்ஜெக்ட் மேல் டைரக்ஷனில் போகுது, மேலே ஆக்ட் ஆகுது டென்ஷன், கீழே mg sin theta. அப்போ இதோட ஈக்குவேஷன் எப்படி எழுதுவேன்? t minus mg sin theta is equal to ma. So 30 minus 25 is equal to mass into acceleration. 5 is equal to 5. Acceleration value என்ன ஆச்சு? 1. புரிஞ்சுதா? அவ்வளோதான் சார். ஸோ இவ்வளோதான், சரிங்களா? கடந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனை பொறுத்த வரைக்கும் என்ன லெசன், பெரிய லெசன், ஓகேவா? இனிமேலும் நீங்கள் பெருசாக படிக்கல அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் வந்து, சரிங்களா, லாஸ் ஆஃப் மோஷன், ஃப்ரிக்ஷன், அப்புறம் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது பார்த்து வச்சுக்கோ. சர்க்குலர் டைனமிக்ஸில் ஃபார்முலா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த லெசனில் மொத்தம் எத்தனை கேள்வி? 5, 6, 7, 7 + 8 15 கேள்வி கேட்டு வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்தோன்னா கடைசி 2024 எத்தனை கொஷின்? 4 கொஷின் தான் கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு கொஷின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த லெசனை ஃபஸ்ட்டு முடிங்க. டைம் இல்லாத பட்சத்தில் இப்போ மற்ற லெசனுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து பாரு. இந்த லெசனை நீங்கள் கடைசியில் தாராளமாக பார்த்துக்கலாம், ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த லெசனுக்கு. ஸோ இதோட பார்த்தோன்னா இந்த லெசன் முடியுது. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.